ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 1 வீக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி நடக்கிற இந்த எக்ஸாம்ஸ்லாம் போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்லாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி எம்சிஏக்குரிய ப்ராக்டிகல் எக்ஸாம் ஸ்லாட் டேட்ஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் 2023க்கான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஹெவி ரெயின் பெறனால சேஃப்டி மெஷர்ஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம்ஸை போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, எப்போ வரப்போகுது அந்த டேட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காலேஜில் ஒரு சில காலேஜஸில் வந்து இந்த சர்க்குலர் மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சம் காலேஜஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணல. உங்கள் காலேஜுக்கு இந்த மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டேட்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா 4ஆம் தேதி நடக்கிற இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதி நடக்கும். 5ஆம் தேதி நடக்கிற இந்த எக்ஸாம்ஸ் வந்து 12ஆம் தேதி, 6ஆம் தேதி நடக்கிற இந்த எக்ஸாம்ஸ் 13ஆம் தேதி, 7ஆம் தேதி நடக்கிற இந்த எக்ஸாம்ஸ் 14, 8ஆம் தேதி நடக்கிற இந்த எக்ஸாம்ஸ் 15, 9ஆம் தேதி நடக்கிற இந்த எக்ஸாம் 16 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம், இந்த எக்ஸாம் வந்து மத்தியானம் கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லை காலையில் கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது எப்போ அப்படிங்கிறது இன்னும் வந்து அஃபீஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே பண்ணல. இது வந்து இப்போதைக்கு காலேஜ் மெசேஜில் வந்து நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இன்னைக்கு ஈவினிங் இல்லாட்டி நாளைக்குள்ளே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் சர்க்குலராகவே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் தெரியும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 11ஆம் தேதி நடக்கிற இந்த எக்ஸாம்ஸ் அப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறதும் வந்து டவுட் தான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சர்க்குலர் வந்ததுக்கப்புறம் கிளியராக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண வேண்டியது வந்து 8ஆம் தேதியாக இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லாட் ஒன்று வந்து 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்லாட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 14 டிசம்பர்லேருந்து 16 டிசம்பருக்குள்ளே கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்க்குரிய ஷெடியூல் ஆர் சர்க்குலர் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு வந்து சம் காலேஜஸில் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.